ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே சீன்லயே இல்லாத ஒரு ஆள் வந்து இப்ப ஃபைனல் போறான்னு நினைக்கிறேன். பக்கத்துல வந்துட்டான். இது வந்து ஆர்சிபி விசஸ் ஜிடி குவாலிஃபயர் 1 தர்மசாலால நடக்க போது. அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டீட்டெயிலா பார்ப்போம். மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன ப்ரோ, ஆர்சிபி விசஸ் ஜிடி என்ன நினைக்கிறீங்க? யாரு போவாங்க? எப்படி இருக்க போகுது? இல்ல அஸ்வின்லாம் வேற இந்த பிச்சு ஜிடிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வேற சொல்லியிருக்காரு. அஸ்வின் சேனல் பாக்குறது நிப்பாட்டிருங்க. அவங்க நான் ப்ரொடியூசர் இல்ல. அஸ்வின் இருக்கு எனக்கு ப்ரோ. எனக்கு அவனுக்கு 2 பேரும் எஸ்ஆர்ஹெச் கொடுக்குற முட்டு எனக்கு அதனால முட்டு தான் ப்ரோ பயமா இருக்கு. எஸ்ஆர்ஹெச் பயங்கர கைப்பா இருக்கு. ஐயோ நேத்து லைவ்ல சரியான ஹைப்பு. நேத்து 2 பேர் 3 பேரும் லைவ்ல சரியான ஹைப்பு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. இல்ல நான் கதைன்னு ஒண்ணும் புரியல. சரி, ஆர்சிபி ஜிடி ஆர்சிபிட்டு நல்ல பவுலிங் இருக்கு. நீ எங்க பவுலிங் இல்லைன்னு சொல்லுவ? ஜிடி இருக்க மாதிரியே இருக்கு. என்ன அவங்க 2 ஃபாஸ்ட் பவுலர் இல்லைன்னு சொல்லு. அப்புறம் ஆர்சிபினா ஒரு படி நீ இலக்கமா பாக்குறடா நந்தன். அவங்க நல்ல பவுலர் தான். ஆர்சிபி வந்து பவுலிங் ஸ்டாண்டிங்கிறீங்க. புவிய சரௌண்ட் பண்ணி இருக்கு. புவி பாருங்க, எஸ்ஆர்ஹெச் மேட்ச் புவி அடி வாங்கினதுக்கு அப்புறம் 250 சர்வ சாதாரணமா கொடுக்குற மாதிரி அந்த எஸ்ஆர்ஹெச் அடிச்சாங்கிறதுக்கோசரம் விட்டுலாம். ஆனா புவி மத்த எல்லா மேட்சுமே புவி நல்லா பந்து போட்டதுனால பவுலிங் அட்டாக் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி. அதனால பவுலிங் அட்டாக் அவங்க பவுலிங் அட்டாக் வந்து குஜராத் பவுலிங் அட்டாக் வந்து சிராஜ், ரபாடா, ஹோல்டரு, பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் கான், ரஷீத் கான், வாஷ்ணு சுந்தர் சொல்லிட்டே போனா. நிஷாந்த் சிந்துலாம் 7 பேர் 11 பேர் வச்சு பவுலிங் லைனப்பே போடலாம் இவனுங்கிட்ட. அந்த மாதிரி பிளேயிங்ல வந்துருக்கு. இல்ல என்ன ஒரு மைனஸ்னா ப்ரோ, அவனுக்கு வந்துட்டு அகமதாபாத்தை தாண்டினா பவுலிங் அட்டாக் கொஞ்சம் சொதப்புது. அன்னைக்கு நம்ம கேகேஆர் மேட்ச் பார்த்தோம்ல, ஃபினால 93 ரன் வச்சு செதச்சுட்டான். அவளுடைய எக்கனாமிக் ரேட் வந்து அகமதாபாத்ல வந்து ஒரு 7க்குள்ள இருக்குது. அதே அகமதாபாத் வெளியே போனா வந்து அவங்களுக்கு ஒரு 10, 11 அந்த லெவல்ல எக்கனாமிக் ரேட் இருக்குது. அதை எப்படி இப்ப குஜராத்ல மேட்ச் நடக்க போறது வந்து தர்மசாலால நடக்குது. இது வந்து ஜிடிக்கு அட்வான்டேஜ் இருக்குமா இல்ல ஆர்சிபிக்கு அட்வான்டேஜ் இருக்குமான்னு சரியா தெரியல. இல்ல இப்ப இந்த லீகே நம்ம எடுத்துக்குவோம். ஆர்சிபி ஜிடி 2 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஒன்னு சின்னசாமி ஸ்டேடியத்துல விளையாண்டாங்க. அது வந்துட்டு இது ஆர்சிபி வின்னு. அவங்க அகமதாபாத்ல கொண்டு போனாங்க. அதுல ஜிடி வின் ஆயிருச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஆர்சிபி பாத்தீங்கன்னா தோத்தது நான் சொல்றேன். ஜிடி அதாவது அகமதாபாத்ல விளையாண்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சு 155 தான் அடிச்சாங்க. இத்தனைக்கு அது பகல் மேட்ச் கணக்கு கட்டாது. பகல் மேட்ச் நைட்டு தானா? ரபாடா ஒரு 5 4 அடிச்சு அடுத்த ஓவர்ல ரபாடா வந்து கோலி பவுன்சர். கரெக்ட். அந்த ரஜத் படிக்கார் கேட்ச் புடிச்சு கூட கான்ட்ரோவர்சி ஆச்சு. விராட் கோலி பேசிட்டு இருந்தாங்க அந்த மேட்ச். அதுதான் அப்படிங்கிற பட்சத்துல இப்ப அவுட் சைட் கொண்டு வந்துட்டாங்க ஜிடிய. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தான் அப்பர் ஹேண்ட். ஜிடிக்கு அந்த அகமதாபாத் சொல்ற மாதிரி அகமதாபாத் நீங்க கோட்டை அவுக்குள்ள அடிக்க முடியாதே தவிர வெளியே அடிக்கலாங்கிற மாதிரி எனக்கு நம்ம தோணுது. எனக்கு இன்னொன்னு மாட்ட வைக்கணும்னா இன்னொன்னு கரெக்டா சொல்றேன். அந்த எந்த டீமுமே ஜிடி சன்ரைஸும் தப்பு பண்ணாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸும் தப்பு பண்ணாங்க. ஜிடியை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விடக்கூடாது. ஜிடியை சேசிங் பண்ண வைக்கணும். அகமதாபாத்ல ஜெயித்த 2 டீமும் மும்பையும் சரி ராஜஸ்தானும் சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. அவங்க சேசிங் பண்ற போது நாம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 200 ரன் 210 ரன் அடிச்சுட்டா அவங்க கொஞ்சம் திணறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டா செட் பண்ணிடுறானுங்க ஸ்கோரை. ஒரு 200 190 பக்கமே செட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற பவுலிங் அட்டாக் வச்சு போட்டுறாங்க. அப்படிங்கும்போது நாளைக்கு டாஸ் வின் பண்ணா ஜிடி டாஸ் வின் பண்ணா கண்டிப்பா பவுலிங் தான் போடுவானுங்க. நாளைக்கு தர்மசாலால நடக்குது. முக்காசி மேட்ச் வச்சிருக்கு. அன்னைக்கு பகல் மேட்ச் மட்டும்தான் வந்து ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் அந்த டீம் ஜெயிச்சாங்க. நைட் மேட்ச் எல்லாம் சேசிங் தான் ஜெயிச்சிருக்கு. அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு ஆர்சிபி முடிவு டாஸ் வின் பண்ணா. நாளைக்கு டாஸ் தான் மெயினா குரூசியல் ரோல் பிளே பண்ண போகுது. யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேட்ச்ல கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ல இருக்க போறாங்க. சரி, அப்படியே நம்ம ஜிடி பத்தி பேசணும். ஆர்சிபிக்கு வருவோம். ஆர்சிபி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சீசனா இருந்தாலுமே கொஞ்சம் ப்ராமினென்ட்டா வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல முடிச்சிருக்காங்க 2வது வருஷமா. 2வது கப் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் 18 வருஷம் லெகசி இருக்கு. வந்துட்டு இப்ப 2வது வருஷம் கப்பும் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆர்சிபில என்ன பிரச்சனைனா, அப்ப முன்னாடியே பேசின மாதிரிதான் புவனேஸ்வர் சுத்தி தான் ஒரு டீமே சொல்லலது. புவனேஸ்வர் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா இந்த எண்ட்ல யாராவது புடிச்சு போட்டு விக்கெட் எடுத்துடுறாங்க. இல்லைன்னா எல்லாரும் வேணாம். போன மேட்ச் பாருங்க, இப்போ இந்த கேகேஆர் கூட நடந்த மேட்ச் நினைக்கிறேன், கேகேஆர் தான் நினைக்கிறேன். அந்த மேட்ச் கூட பாத்தீங்கன்னா கூட எல்லாம் புவனேஸ்வர் 40, ஏசில் 45 அந்த மாதிரிதான் ரன் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன நினைக்கிறீங்க? பில்சால்ட் வேற வராரு.
டீம்ல எனக்கு தெரிஞ்சு பில்சால்ட் ஆடாம இருக்கிறதே பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல பில்சட் ஆடி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஜிடி பவுலிங்க நீ சிராஜ் இவரு ரபடா ஃபாஸ்ட் வந்து பில்சட் விரும்புவாரு. மத்த இந்தியன் பிளேயர்ஸ் வெங்கடேஷ் ஐயர் கூட விரும்ப மாட்டார்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் ஐயர்லாம் ஷார்ட் பிட்ச் பாலுக்கு கொஞ்சம் கேஸ் தான். நம்ம ஆட விட்டோம்னா தெரியல. பில்சாட் வந்து ஃபாஸ்ட் ரொம்ப விரும்புவாரு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம ரப்பரை என்ன ஃபாஸ்ட்ல அடிச்சு ஏத்துறாரோ அந்த ஃபாஸ்ட் பால வெளியே அனுப்புவாரு. பில்சால்ட் ஆடுறது ஆர்சிபிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட். பில்சால்ட் வந்தா அப்ப வந்து வெங்கடேஷ் டைரக்டா டிராப்பா இல்ல கீழ இல்ல மிடில்ல கண்டிப்பா வச்சிருப்பாங்க. இம்பாக்ட் எகைன் இம்பாக்ட்ல போயிடுவாரு. இல்ல கண்டிப்பா. அதாவது சுரேஷ் சர்மா மட்டும் தான் எனக்கு இம்பாக்ட்ல இருப்பாருன்னு தோணுது. இந்த டீம் இந்த தர்மசாலால ஸ்பின்ன யாருமே ஆடி நம்ம பார்த்தது இல்ல. சகால கூட நம்ம இம்பாக்ட்ல வச்சுதான் பார்த்தோம். அதனால எனக்கு சுரேஷ தான் ஒரு மேட்ச் பிளே 11ல எடுத்து ஓவரும் கொடுக்கல. 39 ஓவர் பாஸ்டே போட்டானுங்களா டிசி வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச். ஒரு ஓவர் கூட ஸ்பின் போடல. அப்படிங்கும்போது நம்ம அப்ப சுரேஷ் சர்மா வந்து இம்பாக்ட்ல வச்சுட்டு தேவைன்னா உள்ள இறக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட போலாம். ஃபுல்லா ஃபாஸ்ட் போலிங்கா போயிடுறேன். வெங்கடேஷ் ஐயர் வந்து ரொம்ப ரேஷப்பட் பிளேஸ்ல வச்சுட்டு இருந்து சுரேஷ் சர்மாக்கு பதிலா நம்ம வந்து ஜேக்கப் டஃபி கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் தர்மசாலா கொஞ்சம் சீமா ஒரு இடம் தானே. நான் சொல்றேன் என்னோட காம்பினேஷன் சொல்றேன். அவங்க ரொம்ப ரேஷப்பட்ட நிப்பலைனா ஒரு 5 பவுலர் தரமான 5 பவுலர் தேவைன்னா வெங்கடேஷ் ஐயர் கிட்ட ஒரு ஓவர் 2 ஓவர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறது கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல ரொம்ப ஷெஃபர்ட் டிராப் பண்ணுவாங்க. அந்த ஐடியாக்கு போற மாதிரி இருந்தா சீசன்ல முன்னே பண்ணிருப்பாங்க. அப்படி அவங்க டிராப் பண்ண இப்ப வந்து பில்சால்ட் உள்ள கொண்டு வர வந்து யாரை டிராப் பண்றது? வெங்கடேஷ் ஐயர் 2 ஆட்டம் அடிச்சிருக்கான். ஜேக்கப் ஃபார்ம்ல இல்ல. ஆல்ரெடி சித்தே சர்மா சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. கீழே கொஞ்சம் டெத் ஹிட்டிங்ல கொஞ்சம் அட்டி வாங்குவாங்க. ஆல்ரெடி தர்மசாலால வெங்கடேஷ் ஐயர் நல்லா பண்ணிருக்கான். போன மேட்ச் பஞ்சாப் ஆடும் சூப்பரா பண்ணிருக்காங்க போது டிராப் பண்ணுவாங்களா? இல்ல டிராப் அதான் சொல்றேன். வெங்கடேஷ் ஐயரை இதுக்கு முன்னாடி நம்ம இம்பாக்டா இருக்கும்போது அந்த பினிஷர் ரோல் அங்கேயே அடிச்சு காமிச்சாரு. அப்படிங்கிற பட்சத்தை பேட்டிங் பிச்சில் அடிச்சாரு. பவுலிங் பிச்சில் கொஞ்சம் அன்னைக்கு இறக்கும் போது அடிக்க முடியல அவரால். அதனால அவரை ட்ரஸ்ட் பண்ணி இறக்குவாங்க. அவருக்கும் நல்ல கான்பிடென்ட்டோட தான் இருக்காரு. அதே மாதிரி நீ ஜிடி டெத் பவுலிங் எடுத்துக்கணும். இது வரைக்கும் அந்த டீம்ல டெத் பவுலிங் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் விக்கெட் எடுத்து நமக்கு ஒரு இது மாதிரி 16 ஓவர் 15 ஓவர் மேட்ச முடிச்சிடுறாங்க. ஒரு மாய உருவாக்கிட்டாங்க. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா இவங்களுக்கு அந்த 6 ஓவர் ஆர்சிபி தாண்டிட்டாங்கன்னாவே இவங்க எனக்கு ஆர்சிபி பாத்தீங்கன்னா இது பினிஷர் ஹெவி பேட்டிங். டிம் டேவிட் ஜித்தேஷ் ஃபார்ம்ல இல்ல. ஆனா விக்கெட் இருக்குல்ல வெங்கடேஷ் ஐயர் வந்து குர்னால் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு இது பினிஷர்ஸ் நிறைய இருக்கறனால உங்களுக்கு ஜிடியோட பவுலிங் ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆர்சிபி ஒரு 10 ஓவருக்கு வந்து 100 இல்ல 18 ஓவர்லாஸோ 100 ஃபார் 1 or 2 ஓவர் விட்டாலே அந்த மேட்ச் ஆர்சிபி தான் அப்பர் ஹேண்ட். இல்ல இவர் சொல்ற பாயிண்ட் கரெக்டான. கீழ வந்து அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. அந்த பவர் பிளே பவுலிங் அந்த ஆகும் கண்ணை முடிட்டு நீ ஸ்ட்ராட்டஜி பிடிஏ எதுவுமே பார்க்க வேண்டாம். சின்ன குழந்தைய கூட சொல்லும் 6 ஓவர்ல 3 ஓவர் சிராஜ் 3 ஓவர் ரபாடா. வேற யாரும் வந்து போட மாட்டாங்கடா. ஜெயஸ்மோல் வர மாட்டாங்க. அதுவும் விக்கெட் விழுந்தாதான் 3 ஓவர் போட போறாங்க. பிரசித் கிருஷ்ணா வந்தாலும் போட மாட்டான். கண்ணை முடிட்டு அந்த 6 ஓவர் ஆடி ஒரே விக்கெட் தான் கொடுக்கணும். 6 ஓவர் ஆடிடணும். படிக்கல் கையில ப்ரோ மேட்ச் படிக்கல் அடிச்சு ஆர்சிபி படிக்கல் அடிக்கலாம் மேட்ச் ஓட் போயிடும் ஆர்சிபி கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கிட்டு. சரி படிக்கல் மட்டும்தான். சரி குவாலிஃபையா விக்கெட் விழுந்தா மட்டும்தான் ஜிடியுமே 3 ஓவர் தள்ளுறாங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிரசித் கிருஷ்ணாவோ இல்ல யாராவது அர்ஷத் கானோ யாராவது தான் போட போறாங்க. அதனால விக்கெட் விடாம இருக்கணும். பவர் பிளேல விக்கெட் லாஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா ஆர்சிபிக்கு செம வாய்ப்பா இருக்கும். சரி ஓகே. குவாலிஃபை 1 நடக்க போகுது. இத்தனை நாள் கட்டி இழுத்துட்டு அந்த மலையை மேட்சா பார்க்க போறோம். யார் கப்புக்கு முதல்ல ஒரு படி எடுத்து வைக்கிறாங்கன்ட்டு ஸ்ட்ரைட்டா மேட்ச் ப்ரிடிக்ஷனுக்கே போயிடுறேன். ஹைப் ஏற்ற வேண்டாம். லைவ் வருவோம். யாராவது ஒருத்தர் அடி வாங்குவாங்க. ரொம்ப ஓவரா ஹைப் ஏற்றி கடைசி ஒரு மொக்க மேட்சா போட நான் விரும்பல. சரி ப்ரிடிக்ஷனுக்கே டேரக்டா போவோம். நந்தா ஃபர்ஸ்ட் நீங்களே ஆரம்பிங்க. நந்தன். நான் தான் 2 நாளா சொல்லிட்டு இருக்கேன் ஜிடி. இப்ப ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே உனக்கு ஹார்ட்டின் விடணும். அதுக்குதான் இந்த நீ சொன்னதுக்கு லாஸ்ட் 6 ப்ரெடிக்ஷன்ல 1 or 2 தான் தோத்துருக்கேன் நானு. ப்ரோ லாஸ்ட் 6 ப்ரெடிக்ஷன்ல 2 தான் ஜெயிச்சிருக்கேன். மத்ததெல்லாம் தோத்துருக்கேன். அம்மன்று 2 தான் ப்ரோ தோத்துருக்கேன். இந்த கேகேஆர் மேட்ச் மட்டும் தான் தோத்துட்டேன். கேகேஆர் எம்ஐ மட்டும் தான் தோத்துருக்கேன். எல்லாம் ஜெயிச்சிட்டேன் நானு. ப்ரோ அமைதியா இருக்கு ப்ரோ. ஆர்சிபி நீ சொன்னீங்க அந்த மேட்ச் ஆர்சிபி தோத்து போச்சு ப்ரோ. அதுக்கு தான் ப்ரோ எல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருந்தானுங்க. அதை வர நீ மறந்துட்டியா ப்ரோ? சரி தினே சொல்லு உன்னோட ப்ரெடிக்ஷன் என்ன? சரி ப்ரோ நான் ஒரு இட்ஸ் அண்ட் பட்ஸா சொல்றேன். அந்த டாப் 3
சுமன் கில், சாய் சுதர்சன், பட்லர் அவுட் ஆவாங்களா நாளைக்கு? அந்த பவுலிங் அட்டாக் வந்து பெங்களூர் கிட்ட இருக்குதா? எனக்கு வந்து 3ல 2 விக்கெட் எடுத்தா ஓகே, முடிஞ்சது. ஒரு விக்கெட் எடுத்தா ஒரு விக்கெட் எடுத்தா பத்தாது, போதும், பத்தாது. ஒரு விக்கெட் யாருன்னா நம்ம சாய் சுதர்சன் எடுத்துடணும். இல்ல ஒரு அதுக்கப்புறம் பிரஷர்ல சாய் சுதர்சன் எடுத்துட்டீங்கன்னா பிரஷர்ல 2 பேர்த்துல எவனா ஒருத்த அவுட் ஆயிடுவான். இழுத்துட்டு போறதுக்கு ஆள் கிடையாது. சாய் சுதர்சன் விக்கெட். இன்னொன்னு சொல்றேன், நம்ம வீடியோல முன்னாடி சொன்ன மாதிரிதான் 6 ஓவர்ல விக்கெட் ஆகாம 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ மட்டும் கொடுத்து அந்த 6 ஓவர் தாண்டிட்டாங்கன்னா ஆர்சிபி சூர் ஸ்டார்டா இருக்குன்னு. அப்படி இல்லையா, நான் சொன்னதுக்கு 2க்கு ஆப்போசிட்டா நடந்துச்சுன்னா ஜிடி வின்னு. இல்ல நான் வந்து சொல்றேன் ஆர்சிபி தான் வின்னு, ஷூ ஷாட்டாவே சொல்றேன். என்னன்னா எஸ்எல் விட்டு இத்தனை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாம் ஒத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னல இதெல்லாம் நடக்க போகுது. இல்ல நடந்துரும் எப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றேனே, புவி பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. எஸ்எல் விட்டு நீங்க ஃபார்ம்ல இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி போட்டா இன்ஜுரி ஆயிருமோ, பிளே ஆஃப்க்கு நம்ம வேணுங்கிற நினைச்சு போட கூட இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அப்படி பண்ணக்கூடிய ஆளுங்க தான். அந்த ஒரு கணக்கு வச்சு எஸ்எல் வுட் பயங்கரமா போட போறாரு. இது நான் எழுதி தரேன். இவங்க 2 பேர் 8 ஓவர் காலி. அதுக்கு மேல குர்னால் பாண்டியா அவங்க அது மிச்சம் விக்கெட், இவங்க 2 பேருமே விக்கெட் டேக்கர். எனக்கு தெரிஞ்சு இந்த மேல இருக்க 3 விக்கெட்டோ 2 விக்கெட்டுக்கு பொழக்க போறாங்க. ஆர்சிபி வின் பண்ண போகுது. சரி பார்ப்போம். இந்த மேட்சுக்கான கேள்வி என்ன, நம்ம இதே வழக்கமா இந்த பிளே ஆஃப்ஸ்க்கு இதே வச்சிருவோம், யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கறதே கமெண்ட் பண்ணுங்கிறதே வச்சிருவோம். அதுதான் கரெக்டா இருக்கும். இந்த மேட்ச்க்கான கேள்வி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி vs ஜிடி, இந்த 2 டீம்ல யார் வின் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யார் அதிகமா கமெண்ட் பண்றீங்களோ அந்த டீம் தான் ஜெயிக்கும். ஒழுங்கா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களை சரி, உங்களை எல்லாம் திரும்பியும் மேட்ச் முடிஞ்சது லைவ் இருக்கு, மறக்காம எல்லாம் லைவுக்கு வந்துருங்க. அங்க செஞ்சு இந்த இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்துட்டு யார் வின் பண்ணிருக்கீங்களோ அட்ரஸ் போன் நம்பர் கொடுங்க. இது ஒரு 3 பேரை 4 பேரை தான் கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் கொடுத்தாதான் போய் டிஷர்ட் அடிக்க முடியும். அடிக்கவே முடியும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. 5 டிஷர்ட்லாம் அடிக்க மாட்டாங்கிறாங்க, இதெல்லாம் அடிக்க முடியாது. அதாவது கம்பெனி கட்டுப்படி ஆகணும். இல்ல ஒரு டிஷர்ட் 250 ரூபா 350 ரூபாங்கிறாங்க. அதே ஒரு 10 டிஷர்ட் 15 டிஷர்ட்னா கொஞ்சம் ரேஷியோ அமௌண்ட் கம்மியாகுது. அதுக்கு தான் சொல்றேன். மறக்காம எல்லாம் போய் இன்ஸ்டாகிராம் செக் பண்ணுங்க. அதுல போயிட்டு உங்க அட்ரஸ், உங்க பேர் இருந்ததுன்னா அட்ரஸ் கொடுங்க தயவுசெய்து. ஓகே, உங்களுக்கு எல்லாம் நாளைக்கு லைவ்ல சந்திக்கிறேன். பாய் பாய்.